இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு. பச்சைப்பயிறு அப்படின்னாலே நிறைய பேருக்கு அது ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா பயிரில் வெறும் சுண்டல் மட்டும் அப்படி தான் போடுவோம். ஆனால் இன்றைக்கி அதில் அருமையான ஒரு தோசை செய்ய போகிறோம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாள் நைட்டு ஒரு கப் அளவுக்கு பாசிப்பயிரை நல்லா அலசிட்டு நல்லா ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுடுங்க. மறுநாள் காலையில் நல்லா அதை வடிகட்டிட்டு ஒரு ஈரமான ஒரு காட்டன் துணியில் இந்த மாதிரி முடிச்சு போட்டு அதை முதல்ல முளைக்கட்ட போகிறோம். பச்சைப்பயிர்னாலே நல்ல ஹெல்த்தி தான். ஆனால் முளை கட்டிடுச்சின்னு வச்சிங்களேன், இன்னுமே பயங்கர ஹெல்த்தி. அதோட ஹெல்த் இது டபுள் ஆகிடும். ஈர துணியில் கட்டி இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி காற்று கொஞ்சம் லைட்டாக போகிற மாதிரியான ஒரு இதில் வச்சிட்டிங்கன்னா ஒரு 8 hours நம்ம வச்ச உடனே பாருங்கள் இந்த மாதிரி முளை கட்டிடும். இந்த இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு நைட் ஃபுல்லாக நீங்கள் வச்சுட்டா கூட அது அப்படி நல்ல பெருசாகிடும். ஸோ இப்போ அதை நம்ம தோசை பண்ணுறதுக்கு எடுக்க போகிறோம். இப்போ ஒரு அரை கப் அளவுக்கு நான் முளை கட்டின பயிர் எடுத்திருக்கேன். அது ரொம்ப சப்புன்னு இருக்கும். அதனால் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக உப்பு, இதையும் சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துருவோம். தண்ணி விடணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் கொரப்பாக அரைச்சி எடுத்துருங்க. முளைக்கட்டிய பயிரில் நம்ம சுண்டல் பண்ணுவோம். ஆனால் ஒரே மாதிரி டேஸ்ட்டில் சாப்பிட்றத விட இந்த மாதிரியும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதோட நம்ம ஒரு கப் அளவுக்கு நம்ம தோசை மாவை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அது தண்ணியாக இருக்கட்டும். ரொம்ப திக்காக இருந்தால் ஊற்றும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி கலந்து நார்மலாக தோசை மாவு பதத்துக்கு நம்ம கலந்து வச்சுக்கலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக அல்லது வெங்காயம் அப்புறம் கொத்தமல்லி இலை இந்த மாதிரி நீங்கள் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். அது உங்களோட ஆப்ஷன்ஸ். இது காலையில் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எவ்வளோ சீக்கிரமாக நான் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிகிட்ருப்பேன். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் இதை கொடுக்கலாம். ஸ்கூல் வீட்டு வந்த உடனேயும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நார்மலாக தோசை தவாவில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டிங்கன்னா போதும். சுற்றி வர நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் அல்லது நெய், இது உங்களுக்கு விருப்பப்பட்டதை நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இதோட சேர்த்து 2 பக்கமும் முருவை வச்சு எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா போதும். சுவையான நமக்கு பச்சைப்பயிறு தோசை, அதுவும் முளை கட்டினதுன்றதுனால பயங்கர ஹெல்த்தி. அது இந்த முளைக்கட்டிய தோசை சுகர் பேஷண்ட்டோ அல்லது வீட்டில் உள்ள குழந்தைங்க சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப ஏற்ற தோசை அது. ஸோ கட்டாயமாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட சட்னி அல்லது சாம்பார் எது வேணாலும் தொட்டு சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.